அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் நாள், அது கூடவே பௌர்ணமியும் வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை தரக்கூடியது. இந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, வெள்ளிக்கிழமை இது போல் நாளில் பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் சரி, வழிபாடாக இருந்தாலும் சரி, அது அதீத பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் இந்த காயினை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. மறுநாள் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள். நம்ப முடியாத அதிசயம் நடக்கும். அது என்ன அதிசயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. வினிதா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு குழந்தை வரம் வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரார்த்தனை செஞ்சதின் மூலமாக அந்த சகோதரிக்கு பெண் குழந்தை நேற்று பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றியை தெரிவித்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை அன்று சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள், பௌர்ணமியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புத பலனை தரக்கூடிய இந்த நாளில் 3 நாணயத்தை உங்களுடைய நிலவாசலுக்கு வெளியில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் பணம் மழை போல் பொழிய ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது. நீங்கள் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் இதை செய்யணும். வெளியில் எங்கேயாவது இருந்தால் இதை செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கீங்க பாருங்கள், அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதாவது இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 காயின் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கோல்டன் கலரில் இருக்க பாருங்கள், 10 ரூபாய் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் காயினும் கோல்டன் கலரில் இருக்கும். அதே போல் 5 ரூபாய் காயினும் கோல்டன் கலரில் இருக்கும். அது கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. சப்போஸ் அது ரெண்டும் கிடைக்கல, 1 ரூபாய் தான் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், எந்த காயின் இருக்கோ. கோல்டன் கலர் காயின் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சில்வர் காயின் இருந்தாலுமே ரொம்ப விசேஷம். இது எதுவும் இல்லாத பட்சத்தில் 1 ரூபாய் காயின் இருந்தாலும் சரி, 5 ரூபாய் இல்லை 10 ரூபாய், இதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ 3 காயினை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும். அதாவது உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் சார்ட்டு பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் மஞ்சள் நிறத்தில் உங்ககிட்ட பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த பேப்பரில் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த பேப்பர் மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும். கொஞ்சம் அதை ஃபேன் காற்றுல காய விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்று இரவு தான் செய்ய போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்தது கூட நீங்கள் இதை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பிட்டு பேப்பர் சின்னதாக இருந்தால் கூட போதும், எடுத்து வச்சிட்டிங்க இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா பென் நமக்கு தேவைப்படும். பிளாக்கை தவிர்த்து விட்டு ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், இந்த 3 பெனில் எது இருந்தாலும் ஓகே தான். க்ரீன் கலராக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லாத பட்சத்தில் ப்ளூ இல்லைன்னா ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க இல்லையா. ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன், அதாவது பசும் நெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயும் இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 3 எண்ணெய் தான் இருக்கணும். இது 3ல் எந்த எண்ணெய் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு லெமனை அந்த எண்ணெயில் பிழிஞ்சிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, இல்லை அரை மூடி தான் உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயில் இந்த எலுமிச்சம் சாறை பிழிஞ்சி அந்த எண்ணெயும் இந்த எலுமிச்சம் சாறும் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்படி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பரில் நான் சொல்லக்கூடிய
இந்த வார்த்தையை எழுதுங்க, இந்த சென்டென்ஸை எழுதுங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படியும் எழுதலாம். உங்கள் மனசில் என்னென்னலாம் தோணுதோ நல்ல நல்ல விஷயங்கள், பணத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும், என்ன வேண்டுன்றதை நீங்கள் எழுதலாம். நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு நாணயம், அங்கே 1000. நான் எல்லா இடங்களிலும் என் செழிப்பை உணர்கிறேன். நான் மிகுதியாக நிதி ஆரோக்கியத்தை அழைக்கிறேன். எளிதாக மற்றும் ஓட்டத்துடன் நான் செல்வத்தை வரவேற்கிறேன். அதிசயமான வழிகளில் பணம் என்னிடம் வருகிறது. நான் எதிர்பார்த்த பணத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு சென்டென்ஸை அந்த எல்லோ கலர் பேப்பரில் எழுதிடுங்க. எந்த கலர் பெண்ணாலும் எழுதலாம், பிளாக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் வச்சுடுங்க. நீங்கள் 3 1 ரூபாய் காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள். 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ என்ன காயின் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு காயினை எடுத்து ஏற்கனவே எண்ணெயில் எலுமிச்சம் சாறு பிழிந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை உங்கள் கையால் அந்த எண்ணெயை தொட்டு அந்த காயினில் நீங்கள் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணணும். அப்படியே அந்த காயின் முழுக்க தடவணும். அப்படி தடவும் போதும் இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை நீங்கள் எழுதிட்டீங்க பேப்பரில். அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த காயினில் நீங்கள் எண்ணெயை தடவும் போது அதே சென்டென்ஸ், அதாவது அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே அந்த காயினில் வந்து எண்ணெயை தடவுங்க, அப்ளை பண்ணுங்கள். இதே போல் 3 காயின்லையுமே நீங்கள் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு நாணயம், அங்கே 1000. நான் எல்லா இடங்களிலும் என் செழிப்பை உணர்கிறேன். நான் மிகுதியாக நிதி ஆரோக்கியத்தை அழைக்கிறேன். எளிதாக மற்றும் ஓட்டத்துடன் நான் செல்வத்தை வரவேற்கிறேன். அதிசயமான வழிகளில் பணம் என்னிடம் வருகிறது. நான் எதிர்பார்த்த பணத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இதை சொல்லிக்கிட்டு 3 காயின்லையுமே நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் பேப்பரு, அதில் இந்த 3 காயினையும் வச்சுடுங்க. உங்களுடைய இடது கையில் அந்த பேப்பரு இந்த 3 காயினையும் வச்சு உங்கள் வீட்டில் சின்னமன் ஸ்டிக் இருக்க பாருங்கள், அதாவது பட்டை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த பட்டையை வந்து ஏதாவது விளக்கில் இல்லைன்னா நெருப்பில் காமிச்சு அதை வந்து நீங்கள் ஊதுபத்தி போல் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த காசு, அந்த பேப்பர், அதை சுற்றி நீங்கள் ஊதுபத்தி காட்டுறது போல் கண்டிப்பாக காட்டணும். இப்படி இந்த பட்டையோடைய புகை வந்து அந்த காசில் நீங்கள் எழுதின பேப்பரில் போடும்போது அதில் எழுதியிருக்க அனைத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம இல்லத்தில் சேர்க்கக்கூடிய அற்புதமான பலனை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த பட்டையோடைய புகையை காட்டும் போதும் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத ஒரு முறை படிச்சுடுங்க. இப்படி படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 காயினை அந்த பேப்பர்லேருந்து எடுத்து உங்கள் வீட்டோட நிலவாசலுக்கு வெளியில், அதாவது வலது பக்கம் ஒரு காயின், இடது பக்கம் ஒரு காயின் வச்சுடுங்க. நிலவாசலுக்கு வெளியில் வச்சுடுங்க. ஒரு காயினை எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரோட அந்த ஒரு காயினை வச்சு உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம். மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வாசலுக்கு வெளியில் வச்சுருக்கிற 2 காயினையும் எடுத்து நீங்கள் பில்லோ கடியில் அந்த பேப்பரோடு வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த காயின் கூட இந்த 2 காயினையும் வச்சு அந்த பேப்பரோட மடித்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். இந்த காயினை மாற்றக்கூடாது. அது உங்கள் கூடயே இருக்கும்போது பணத்தை அபரிவிதமாக பெற்று தரும். அதனால் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.